தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அதே மாதிரிதான், ஒரே மாதிரிதான் நடிச்சுதான் போட்டியிடும். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிசினஸ் இல்ல. உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்ல நாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது பல முறை அது நீங்களா சொல்றீங்க, இருக்கா இல்லையா? கொன்னீங்க, ஏன் கொன்னீங்க? அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களா? ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை வந்தது? அவர்கள் தான் குற்றவாளிகளா? அதை சொல்லுமா அரசு? இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா? அதை சொல்லுமா? அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள், அப்படி ஏதாவது சொல்லுமா? ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்குல? அது காரணம் கேட்டா சொல்லணும்ல, விளக்கணும்ல. இப்ப நீங்க இவருக்கு தொடர்பு ஒரு கிசுகிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது. ஒரு குற்ற வழக்குல ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அதை ஏன் செய்யல? அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க, அப்ப நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க. அதை விட வேலை என்னன்னு சொல்லுங்க. இப்போ தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யாரு? அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்க தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக. நீங்க பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான், எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்கு. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்க ஆளுகளை கடிக்கும் போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.